ஒரு முத்தம் அல்ல, தொடர்ந்து முத்தமிட்டு கொண்டே இருந்தார். துரோக செயலில் ஈடுபடுவதை இயேசு அறிந்திருந்தும் துரோகியே என்று அழைக்க வேண்டிய யூதாசை இயேசு நண்பனே என்று அழைக்கிறார். எல்லாம் உனக்காக. ஆயத்தமாவோம் வா, தினமாயத்தமாவோம் வா, உள்ளத்தை திறப்போம் வா, நம் சிந்தனை தெளிவோம் வா. 40 நாளில் மாற்றம் துவங்க ஆராய்ந்தறிவோம் வா. இந்த 40 நாளில் மாற்றம் துவங்க ஆராய்ந்திடுவோம் வா. நல்வழியை தேர்ந்தே வா, இறை வார்த்தையில் நடப்போம் வா. ஆயத்தமாவோம் வா, தினமாயத்தமாவோம் வா. கடவுளுக்குள் அன்பானவர்களே, இந்த லெந்து கால தியானத்தின் வழியாக உங்களை சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்வு கொள்கிறேன். யூடியூப் ப்ரூட்டஸ் என்கின்ற இந்த சொற்றொடரை நம்மில் பல பேர் கேட்டிருக்கலாம். ஆனால் எந்த பின்னணியத்திலே இது சொல்லப்பட்டது என்பது நம்மில் பல பேர் அறிந்திருக்க வாய்ப்பில்லை. கிறிஸ்துவுக்கு முன் 44வது ஆண்டு மார்ச் மாதம் 15ஆம் தேதி ரோம பேரரசராகிய ஜூலியஸ் சீசர் அவர்களுடைய படுகொலையின் பொழுது அவரால் உருவாக்கப்பட்டு, அவரால் அடையாளம் காணப்பட்டு, ஆளாக்கப்பட்டு, உற்ற நண்பனைப் போல பழகின தன்னுடைய நண்பன் ப்ரூட்டஸ் சீசருக்கு எதிரான எதிராளிகளின் கூட்டத்தோடு இணைந்து அவரை படுகொலை செய்த பொழுது குற்றுயிராக தரையிலே கிடக்கின்ற சீசரை பலர் மிதித்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வேளையிலே மேலே பார்க்கிறார், தன்னுடைய நண்பன் ப்ரூட்டஸும் அவரை மிதித்து கொண்டிருப்பதை பார்த்துதான் யூடியூப் ப்ரூட்டஸ், நீயும் வா ப்ரூட்டஸ் என்று வரலாற்றிலே இந்த துரோக செயலை கேள்வி எழுப்பினார் சீசர் அவர்கள். இன்று நேற்றல்ல, வரலாறு நெடுக காட்டி கொடுத்தல், இல்லை என்றால் இந்த துரோக செயல் என்பது தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. இயேசுவின் வாழ்விலும் இது நடைபெற்றதை மத்தேயு 26வது அதிகாரம் 47 முதல் 50 வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். இயேசுவோடு உடனிருந்து அவரால் பயிற்றுவிக்கப்பட்டு மிக முக்கிய பொறுப்புகளில் இருந்த யூதாஸ் காரியோத் இயேசுவை காட்டி கொடுக்கின்ற நிகழ்விலே இயேசுவை காட்டி கொடுப்பதற்கு அவர் பயன்படுத்திய முறை மிக வியப்பாக இருக்கிறது. முத்தமிட்டா மணுமகனை காட்டி கொடுக்கிறாய் என்று இயேசு யூதாஸை பார்த்து கேட்கின்றார். அது மாத்திரமல்ல, இயேசு யூதாஸினால் காட்டி கொடுக்கப்பட்ட பொழுது ஒரு முத்தம் அல்ல, தொடர்ந்து முத்தமிட்டு கொண்டே இருந்தார் என்று திருமறையிலே பார்க்கிறோம். அன்பின் நெருக்கத்தின் அடையாளமாகிய ஒரு வெளிப்பாட்டை வைத்து துரோக செயலிலே யூதாஸ் அன்று ஈடுபட்டதை நாம் இங்கு பார்க்கிறோம். பாராடிடோமி என்கின்ற இந்த வார்த்தை தான் காட்டி கொடுத்தல் என்கின்ற வார்த்தைக்கு பயன்படுத்தப்படுகின்ற கிரேக்க சொல். இதனுடைய பொருள் என்னவென்றால் டு ஹேண்ட் ஓவர் என்பது. தன்னுடைய எதிராளி இடத்திலே இயேசுவை கையளிக்கின்ற இந்த நிகழ்வை நாம் இங்கு பார்க்கிறோம். இந்த சூழலிலும் ஒருவேளை சங்கீதம் 41:9 நிறைவேறுதலாக இது அமைந்தாலும் துரோக செயல்களிலும் கடவுள் தன்னுடைய இறை திட்டத்தை நிறைவேற்றுகிறார் என்பதை இந்த நிகழ்வுகளை நாம் பார்க்கிறோம். துரோகியே என்று அழைக்க வேண்டிய யூதாசை இயேசு நண்பனே என்று அழைக்கிறார். பல வேளைகளிலே கடவுளுடைய அடியவர்களாகிய நாம் கூட கடவுளோடு நெருக்கமாக இருக்கிறோம் என்கின்ற போர்வையிலே வாழ்ந்து கொண்டிருந்து நம்முடைய செயல்பாடுகளின் வழியாக துரோக செயலிலே ஈடுபடுவதை இயேசு அறிந்திருந்தும் நாம் மனம் மாற வேண்டும் என்பதற்கான வாய்ப்பை இப்படிப்பட்ட லெந்து காலங்களில் நமக்கு தந்து நண்பனே என்று நம்மை அழைக்கிறார். இந்த லெந்து காலங்களிலே பயணிக்கின்ற நாமும் இந்த துரோக செயல்களை களைந்து கடவுளோடு நெருக்கமாக கிறிஸ்துவின் உண்மை நண்பர்களாக வாழ்ந்து இறை திட்டத்தை நிறைவேற்ற கடவுள் நம்மை அழைக்கிறார். அதை நிறைவேற்றுவதற்கு கடவுள் நமக்கு ஆற்றலை தருவாராக. ஆண்டவர் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
சாம்பல் பூசி சரணடைவோம், ஒற்றுமையாய் ஜெபித்திடுவோம், ஆற்றல் வேண்டி தவம் இருப்போம், உறுதியோடு நிலைத்திருப்போம், ஏழ்மை மாற உதவிடுவோம், உறவை காக்க முடிவெடுப்போம், வேதம் கூறும் வழி நடப்போம், இறைவனிலே இணைந்திருப்போம். ஆயத்தமாவோம், நாம் ஆயத்தமாவோம், ஆயத்தமாவோம்.